விதவிதமான தலைவர்களை உங்க முன்னாடி நான் கொண்டாந்து இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு குவாலிட்டியை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஜனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போறார், பதவி ஏத்து உள்ள போறார். அவர் உள்ள போகும்போது அந்த அந்த ராஷ்டிரபதி பவன்ல நுழைஞ்ச உடனே நெடுன்னு ஒரு ஆளு பயங்கர உயரம். அவர் முன்னாடி மண்டி போட்டார். இவர் கேட்டார், எதுக்கு நீ மண்டி போடுற அப்படின்னு. சாஹிப், உங்க ஷூவை நான் கழட்டி பாலிஷ் போட்டு வைக்கணும், நாளைக்கு நீங்க போகும்போது மறுபடியும் நான் இந்த ஷூவை மாட்டி விடணும். அவர் கேட்டாரு, ஏன் இந்த வேலையை செய்யற? இது கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட், ஜனாதிபதியா வரல, உங்களுக்கு ஷூவை கழட்டணும், திரும்பி போட்டு விடணும், அந்த ஷூவை பாலிஷ் போட்டு வைக்கணும். யூ ஆர் டிஸ்மிஸ்ட். கலாம் சொன்னவர், யூ ஆர் டிஸ்மிஸ்ட். அவன் பயங்கரமான ஆள். உங்களுக்கே இப்பதான் பவர் வந்திருக்கு, நீங்க இப்பதான் போஸ்ட் ஏத்திருக்கிறீங்க, வந்தது வராதுமா என்ன வேலையை விட்டு காலி பண்றீங்களே, இது நியாயமா? நீங்க இப்பதான் போஸ்டுக்கு வந்திருக்கிறீங்க, வந்த உடனே என் வேலையை எடுக்கிறீங்களே, இது நியாயமா? அவர் சிரிச்சிட்டார். இல்ல இல்ல, என் ஷூவை எனக்கே போட்டுக்க தெரியும், என் ஷூவை எனக்கே மாட்டிக்க தெரியும், நீ ஒண்ணு இந்த வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு காரியம் பண்ணு, போய் கார்டனை கவனிச்சுக்கோ, தோட்டத்தெல்லாம் கவனிக்க. யூ ஆர் டிரான்ஸ்ஃபர்ட், நாட் டிஸ்மிஸ்ட், யூ ஆர் டிரான்ஸ்ஃபர்ட், போ அப்படின்ட்டார். போயிட்டான். அவர் வாக்கிங் போகும்போதெல்லாம் அவனை பார்த்து சிரிப்பாராம். 5 வருஷம் பவர் முடிஞ்சிட்டு புறப்படுறாரு, கார் வெளியே நிக்குது, அவருடைய 2 சூட்கேஸ், அந்த 2 சூட்கேஸை கொண்டாந்து ஏத்துறாங்க, பெட்டியை ஏத்த போறாங்க. அப்ப சொன்னாராம், இந்த நான் வந்த அன்னைக்கு பார்த்தனே ஒரு தோட்டக்கார், அவர் வருஷம், அவர் வந்த உடனே நினைவா ஒரு வார்த்தை சொன்னார், இன்னும் நீ சர்வீஸ்ல இருக்கிற, என்னதான் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் நீ சர்வீஸ்ல இருக்கிற, என்னதான் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால நான் வேலையை விட்டு போறேன். நான் வந்த அன்னைக்கு உன்கிட்ட தான் முதல்ல பேசினேன், போகும்போது உங்ககிட்ட தானே பேசிட்டு போனோம், அதனால நான் போயிட்டுறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இந்த கார்ல ஏறதுக்கு முன்னாடி சொல்றாரு, அந்த பூவாளி வச்சிருப்பல்ல, தண்ணி ஊத்துற பூவாளி, ஆமா, அதை இந்த பெட்டி மேல ஊத்து, இந்த பெட்டி மேல ஊத்து. அவன் சொன்னா, சாஹிப் உள்ள ஏதோ இருக்கும், நான் அந்த பூவாளியை தண்ணி ஊத்துனா நனைஞ்சு போயிடாத. அட ஒண்ணு இல்ல, நீ ஊத்து. அவங்க கேட்டா, பூவாளி தண்ணியை பெட்டி மேல ஏன் ஊத்துனா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, ராஷ்டிரபதி பவனுடைய ஒரு தூசி கூட என்னோடு வரக்கூடாது.